கூஃபிஜன் என்ன இப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்க? ஆமாம் கைஸ், நம்ம கூஃபிஜன் சம்பவத்து மேலே சம்பவம் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தலைவன் கூஃபிஜன் வந்த புதுசுல ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. சாரி, அவங்க தான் கூஃபிஜன் அடிக்கலாம் சொல்லிட்டு வந்தாங்க. தலைவன் வைக்கலையே, கிரியேட்டர்ஸாக பார்த்து அடிச்சு எல்லாம் டான்ஸ் ஆட வச்சுட்டு தான் மறுபடியும் பார்த்தாரு. ரீசெண்ட் டேஸில் பார்த்தா யார் ஃபிட்னஸ் சம்மந்தமாக யாரும் கூஃபிஜன் கூட ஒன் செஷன் போடல அப்படி தான் தோணுது. நம்ம தலைவர் கூஃபிஜன் பண்ண ஆளே இல்லைங்க தாங்க சொல்லுவோம். குக்கிங் கிரியேட்ஸ், டாக்டர்ஸ், கேமர்ஸ், ஸ்டாண்ட் காமெடியன்ஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். தலைவன் அடித்து ஓட விடாத ஆளுங்களே இல்லை. அடுத்து நான் தலைவன் மேலே கிராண்ட் மாஸ்டரில் கை வச்சுட்டாரு. ஆமாம் கைஸ், விஸ்வநாதன் ஆனந்த்கிட்ட தான் தலைவன் சம்பவம் பண்ணுறானா இல்லை தலைவனை போக மாட்டானா. ரீசெண்ட் டேஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம அந்த 2 பசங்க இருப்பாங்களா கேமர்ஸ், ஸ்ட்ரீமர்ஸ், பப்ஜி பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு பேர் என்னன்னு தெரியல, ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஏபிசட் என்ன மாதிரி இருக்கு கலந்துட்டு போட்டோம் ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த டைமில் தலைவன் என்ன பண்ணானா அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேயே போயிட்டு 1v1 கேட்டுருக்காப்புல. இதை பார்த்துட்டு அந்த 2 பசங்க ஈஸியாக அடிச்சிடலாம், தலைவனை ஈஸியாக அடிச்சு ஓட விட்டுலாம்னு நினச்சிருக்காங்க. அதையும் பண்ண சம்பவமே வேறு மாதிரி. தலைவன் வாண்டடாக போயிட்டு ஸ்ட்ரீமில் லைவ் சேட்டிங்கை போட்டு கூப்பிட்டு ஆட விட்டா. அந்த 2 பேர் பேசின பேச்சு போவார்தாங்க. ஆனால் எங்களுக்கு இது வேணும். நம்ம தலைவன் யாருன்னு தெரியாமல் பேச்சு அவ்வளோ பேச்சு இருக்கட்டும், பேச்சு ஓட விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆடு ஒன்று தானாக மாட்டிச்சு. யாருன்னா ஒரு குடும்பி போட்ட ஒருத்தர் ஸ்டாண்டப் பண்ணிட்டு இருப்பார்ல, அதாக நேசன் டேவிட்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடியர் வாண்டடாக வந்து 1v1 டிக்கெட்டு தராராமா, டிக்கெட்டு தர சொல்லிட்டு மேட்சை போட்டிருக்காப்புல. மேட்சை போட்டு தலைவன் அடிச்சிட்டானா டான்ஸ் ஆட காணும். என்ன ரீசன்னு தெரில. தலைவன் டென்ஷன் ஆகி போட்டாப்புல, என்ன டான்ஸ் ஆட வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அதான் டிக்கெட் தந்தாப்புல டைரக்ட் ஷோக்கே போயிட்டுருக்காப்புல. ஷோ முடிஞ்சுட்டு ஒரு மேட்ச் கூப்பிட்டு ஆட வச்சு பார்த்துட்டு தான் அவன் தலைவனுக்கு கடிச்சிருக்கலாம் பார்த்துக்கலாம். முடிச்சிட்டாப்லையா, இந்த அட்டாக் முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு யூடியூபரை அட்டாக் பண்ணியிருக்காரு நம்ம தலைவன். யாருன்னா குருபாய்னு ஒரு யூடியூபரு. நீ ஒன்று கேட்டு லைவ் லொக்கேஷனுக்கே போயிட்டு போட்டிருக்காப்புல. அங்கேயும் ஒரு அடி போட்டு தம்பியாப்புல. தலைவனுக்கு அவரை டான்ஸ் ஆட வச்சு பார்த்துட்டு தான் மனம் குளிர்ந்துச்சு. இந்த மாதிரி தலைவன் சம்பவத்து மேலே சம்பவம் பண்ணிகிட்டே வந்திருக்காப்புல. நாளைக்கு தலைவனே சம்பவம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தாலும் எப்பவுமே நாங்கள் கூஃபி பயல்கடா. ஃபஸ்ட்டு சம்பவம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் விஸ்வபாய்கிட்ட தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு போஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார் விஸ்வநாதன் ஆனந்த் கூட. என்னென்னு தெரியல, சம்பவமாக இருக்குமோ பார்க்கலாம். சால கூஃபி வந்ததுலேருந்து செஸ்ஸை டவுன்லோட் பண்ணி ஆடுறவங்க அதிகமாகவே ஆகிட்டாங்க. நல்லதுக்கு தான். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அந்த கீழே இருக்க ஹைப் வச்சு தட்டி விடுங்க, அதுவே போதும்.